ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா க்ரீமியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வியூவர்ஸ். இது பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரி நல்லா க்ரீமியாக சீஸியாக இருக்கும். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு பாஸ்தாவை பாயில் பண்ண வச்சுக்கிறேன். இதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பாஸ்தா இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணதை வந்துட்டு பேனே பாஸ்தான்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ மீன்வைல் நான் இன்னொரு ஒரு பேனில் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு அமுல் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு ஃபைன்லி சாப்டு கார்லிக் ஒரு 3 சேர்த்துக்கிறேன். கார்லிக் போட்டதுக்கப்புறம் அது ஒரு நல்லா சாட்டே பண்ணிக்கணும். ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இதில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. இது என்னோடய வெர்ஷன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும். இதுக்கு மேலே விட்டால் அப்படியே தீஞ்சிடும். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மைதா வேண்டாம், ஹெல்த்தியர் ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். மைதா போட்டதுக்கப்புறம் நம்ம சிம் பண்ணிக்கலாம், இல்லைனா மைதா அண்ட் பட்டர் வந்து தீஞ்சிடும். ஸோ மைதா போட்டுட்டு நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது மைதாவோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனால் போதும். ஸோ நான் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். ஸோ மைதா வந்துட்டு கட்டியாக இருக்கும். ஸோ நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இன்கேஸ் உங்களால் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா ஸ்பேச்சுலா கூட யூஸ் பண்ணி நல்லா விஸ்க் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா விஸ்க் பண்ணி விட்டால் தான் அது வந்து லம்ஸ் இல்லாமல் வரும். ஸோ நான் சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ மீன்வைல் சைடில் என்னோடய பாஸ்தாவும் நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குது. ஸோ பாயில் பண்ணதுக்கு நான் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் அண்ட் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து தான் பாயில் பண்ண வச்சுருக்கேன். அப்போ தான் அது ஸ்டிக்கே ஆகாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடும் போது இந்த மாதிரி ஒரு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இதில் நான் வந்துட்டு ஆரிகானோ அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஆரிகானோ சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா இட்டாலியன் சீசனிங்னு ஒன்று இருக்கும். ஸோ அது கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம எந்த ஸ்பைசஸும் சேர்க்க போகிறது கிடையாது. இந்த ஆரிகானோ அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும்தான் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஆரிகானோ சேர்த்துக்கிறேன் அண்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா இன்னும் நல்லா நீங்கள் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து நான் ஆல்மோஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் பெப்பர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் பெப்பர் இல்லை பிளாக் பெப்பர், எனி கைண்ட் ஆஃப் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், இல்லைனா ஒரே சைடு நின்றுடும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மீன்வைல் என்னோடய பாஸ்தா குக் ஆகிடுச்சான்னு நான் பார்க்குறேன். இது வந்து ரொம்பலாம் குக் ஆகணும்னு இல்லை, 75 to 80% குக் ஆனாலே போதும். ஸோ இப்போ குக் ஆகிடுச்சு. நான் ஸ்டெயின் பண்ணிக்கிறேன். ஸ்டெயின் பண்ணதுக்கப்புறம் நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில் அப்படியே ஒரு 2 to 3 டைம்ஸ் நான் ரின்ஸ் பண்ணிக்கிறேன். ரின்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ தட் அது ஒன்றுத்துக்கு ஒன்று ஸ்டிக் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நான் ஒயிட் சாஸில் வந்து இந்த பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ்தா சேர்த்துக்கிறேன். ஏன்னா அது ஒரேடியாக சேர்த்தா நல்லா மிக்ஸ் ஆகாது, பிளெண்ட் ஆகாது. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் ஆக்கிக்கிறேன். ஸோ இது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாஸ் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், பட் போக போக நல்லா அது திக்காகிட்டு நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் பாஸ்தா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கிற பாஸ்தாவையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் அது எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகிட்டு நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் அது நல்லா சாஸ் அண்ட் பாஸ்தா வந்து நல்லா பிளெண்ட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இதில் க்ரீம் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு நல்லா க்ரீமியாக ரிச்சாக சூப்பராக இருக்கும். இன்கேஸ் உங்கள்கிட்ட க்ரீம் சீஸ் இல்லைனா நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் சீஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீம் சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட க்ரீம் சீஸ் இல்லைனா கூட ஸ்டோரில் அவைலபிளாக இருக்க எனி கைண்ட் ஆஃப் சீஸை வாங்கி நீங்கள் இதை வந்து கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிச்னஸ் கொடுக்கும் அண்ட் திக்னஸும் இது தான் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அதில் வந்து சால்ட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு மேலே கொஞ்சமாக ஆரிகானோ போட்டு சர்வ் பண்ணிக்கிறேன். ஆரிகானோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும்.
ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நல்லா ரிச்சாக க்ரீமியாக டேஸ்டியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஹோம்மேட் ஒயிட் சாஸ் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ வாங்க சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.